எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுகவும் பாஜகவிடம் குற்றம் சாட்டக்கூடிய நீங்க ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய நபர்கள் மீது ஊழல் செஞ்சு அதை குறித்து எந்த ஒரு புகாரையும் நாங்கள் பார்க்கல. அதே போல தற்போது கரூர் பக்கத்துல ஒரு செய்தியாளரை அந்த கொள்ளையை பத்தி எடுத்து போயிடுறாங்க, அதை பத்தி தாக்கிட்டாங்க. அதை பத்தி எதுவுமே பேசாம எதிர்கட்சியில மட்டும் பேசுறது நீங்க ஒரு சார்பு இல்லை. சகோதரர் கேட்குறது நல்ல கேள்வி. ஏன்னா இந்த கேள்வியை எனக்கு நான் இந்த மாதிரி பத்திரிகையாளர் சந்திக்கிறப்பெல்லாம் இந்த கேள்வியை கேட்குறாங்க. அதாவது நான் 17 வயசில் நான் பொது வாழ்க்கைக்கு வந்தவன். 18 வயசுல இருந்து இப்போ எனக்கு 37 வயசு ஆகுது. இந்த நிமிஷம் வரைக்கும் மக்களுக்காக களத்தில் நின்று போராடி சிறைக்கு போயின்னு இருக்கேன். என்னை அதிமுக ஆட்சி காலத்தில் தான் என் இயக்கத்தை முடுக்கினாங்க, என்னோட தொழிற்சங்கத்தை முடுக்கினாங்க, என் வாழ்வாதாரத்தை முடுக்கினாங்க, என் கட்சி அலுவலகம் இருந்த கட்சி அலுவலகத்திலேருந்து காலி பண்ண வச்சாங்க. முற்றிலுமாக என்னை தொடர்ச்சியாக நான் என்னுடைய அரசியல் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணோம் அப்படின்னு சிலர் அதிமுக கவர்மெண்ட்லேருந்து அதிமுக கட்சியிலேயே எனக்கு வாய்ப்பு கொடுக்குறேன்னாங்க. எலெக்ஷன் தேர்தல் கணத்தில் சீட்டு கொடுத்து உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. நாங்கள் என்னுடைய கொள்கை கோட்பாடு தாண்டி நாங்கள் போக முடியாதுன்றதுனால நான் தொடர்ச்சியாக அவங்க செஞ்ச ஊழலையும் மக்கள் பணத்தை அவங்க எப்படி கொள்ளடிச்சாங்க, அவங்க என்னென்னலாம் துரோகம் பண்ணாங்க தமிழ் மக்களுக்கு தொடர்ச்சியாக நான் களத்தில் நின்று போராடணும். அதனால் அவங்க என் கூட இருக்கிற பொறுப்பாளர்கள் மீதெல்லாம் பொய் வழக்கு போட்டு சிறையில் அடைச்சி எங்களை சுத்தமாக என்னுடைய கட்சியை அழிக்கணும்னு நினச்சாங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன், அதிமுக நான் ஒரு ரிவெஞ்ச் எடுப்பேன் இல்லையா, என்ன அழிக்கணும்னு நினைச்சவங்கள நான் ரிவெஞ்ச் எடுப்பேன். ஆமா, நான் பழிதான் வாங்குறேன், நான் இல்லைன்னு சொல்றேன், ஓப்பனா சொல்றேனே. என்னுடைய ரிவெஞ்ச் எல்லாமே எனக்கு இன்னைக்கு ஆளும் திமுக அரசு நான் ஒரு மக்களுக்கான கோரிக்கையை நான் முன் வச்சேன்னா உடனே செவி சாய்க்கிறாங்க. அந்த மக்களுக்கான இந்த வீரலட்சுமி ஒரு கோரிக்கை வச்சா ஆளும் கவர்மெண்ட் செவி சாய்க்குது, அந்த கோரிக்கை நிறைவேற்றுறாங்க, அந்த மக்களுக்கு நல்லது செய்யறாங்க. ஆனா என்ன அழிக்கணும்னு நினைச்ச அதிமுக கட்சியை அவங்க என்னென்ன மக்களுக்கு எதிராக நடந்தாங்க, அவங்க என்னென்ன ஊழல் பண்ணாங்கன்னு அவங்க என்ன அழிச்சதுனால நான் ரிவெஞ்ச் எடுத்து அவங்களுக்கு பழி வாங்குறேன், அவ்வளவுதான். இது பிராக்டிகலா இது எல்லாரும் செய்வாங்க தானே, இது மக்களுக்கான விஷயம் தானே. எங்க ஒரு கோவில் நிலத்தை இன்னைக்கு கனிமவள கொள்ளையை எதிர்த்து ஸ்பாட்லயே இறங்கி மணலை திருடுறப்ப நான் ஸ்பாட்லயே இறங்கி 45 வயசு குழந்தைய எடுத்துட்டு போய் நான் இறங்கி போராடுறப்ப என் மேல பொய் வழக்கு போட்டு 45 நாள் குழந்தைய பிரிச்சு என்ன சிறையில தூக்கி வச்சாங்க. ஏற்கனவே அது சம்பந்தமா நான் பேசியிருக்கிறேன். அப்ப என்ன பழி வாங்கினதுக்காக பழி வாங்கினாங்க திருப்பி நான் அவங்கள அடிச்சேனா இல்ல ஆளை வச்சேனா இது பண்ணனா அப்படி கிடையாது. என்ன அவங்க ஒடுக்குனாங்க. அப்ப அவங்க பண்ண தவிர மக்களுக்கு எதிராக அவங்க என்னென்ன பண்ணாங்கன்றதை டீட்டெயில கலெக்ட் பண்ணி நான் ஆதாரப்பூர்வமா அரசு அதிகாரி கிட்ட புகார் கொடுக்குறோம், விஜிலன்ஸ்ல புகார் கொடுக்குறோம். அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒரு கோவில் நிலத்தை அவங்க முருகப்பெருமான் மீது தைப்பூசத்துக்கு எந்த கவர்மெண்ட்டுமே லீவ் அறிவிக்கல. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கவர்மெண்ட்டுக்கு இங்கே வந்த உடனே தைப்பூசத்துக்கு விடுமுறை அறிவிக்கிறாரு. அப்போ அவர் பேர்லேயே முருகப்பெருமானோட பேரை வச்சிருக்கிறாரு. அப்போ அவங்க முருகன் மீது பக்தியா இருந்தாங்கன்னா ஏன் சுப்பிரமணிய சுவாமி கோவில அவங்க ஆட்சி காலத்துல அவங்களுடைய அறநிலைத்துறை அமைச்சர் பரஞ்சோதி ஏன் ஆட்டையை போடணும், அவரையே கொள்ளடிக்கணும், அவரே திருட்டுத்தனமா திருடி ஏன் தனிநபருக்கே விற்கணும், அது சம்பந்தமா நான் ஆவணத்தோட தானே புகார் கொடுக்குறேன். இது பழிவாங்கல், எனக்கு பழிவாங்கல். ஆனா இது சொத்தை மீட்கறல. இப்போ நான் புகார் கொடுக்குறேன், 7 நாட்குள்ள இப்போ டைரக்டரை பார்த்து புகார் கொடுக்க போகிறோம். அந்த புகாருக்கு 7 நாள் எனக்கு நடவடிக்கை எடுக்கலை, சம்மந்தப்பட்ட அமைச்சரையும் அந்த செயல் அலுவலரையும் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவில் வாசல்ல காலை வரையற்ற உண்ணாவிரதம் இருக்கலாம்னு நாங்கள் முடிவு பண்ணி வச்சிருக்கோம். இப்போ 5 வருஷம் ஆண்டு முடியுது மேடம். இந்த 5 வருஷம் ஆட்சி முடியுது, திமுக இந்த ஊழலை கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்ல வரீங்களா? கண்டுபிடிக்கல முடியல. உங்ககிட்ட மக்கள் முறையிலன்னு சொல்றீங்களா? இல்ல எங்க நாங்க அந்த லோக்கல்ல நாங்க ஃபுல்லா எங்களோட அமைப்பு இருக்கு. அங்க இருக்கிற பொதுமக்கள் அங்க கனிம வள கொள்ளையை நாங்க தடுத்தோம், அங்க இருக்கிற விவசாய நிலங்களை பாதுகாத்தோம். அதனாலதான் இவங்க வழக்கெல்லாம் போட்டாங்க. அப்ப அந்த மக்கள் கிட்ட எனக்கு கனெக்ட் இருக்கு. அங்க திருத்தணி கவர்மெண்ட் பண்றதா இருந்தா நீங்க இந்த ஆட்சி அந்த ஆட்சி அப்படின்னு பார்க்காம நீங்க அனைத்து ஆட்சியிலும் நடக்கக்கூடிய குற்றங்களை நீங்க புகார் கொடுக்கணும், போராட்டம் பண்ணணும், அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். ஆனா நீங்க அதிமுக காலத்தில் நடத்தப்பட்ட கொள்கைகளுக்கு மட்டுமே புகார் கொடுக்குறீங்களே தவிர திமுக சார்பில் இந்த 5 ஆண்டுகள் 4.25 ஆண்டுகள் நடத்தப்பட்ட டாஸ்மார்க் ஊழல், அப்புறம் இது கொள்ளை, நேரு மேல ஊழல்,
தற்போது இந்த பழனி எம்எல்ஏ செய்தியாளர் தாக்குனர் அதை பத்தி ஒரு விஷயமா நீங்க பேசுறீங்க. அப்பனா நீங்க வந்து ஒரு சார்பா தானே செயல்படுறீங்க. ஒரு சார்பா அதுக்கு தான் நீங்க வந்து போராடுறீங்கன்னு சொல்ல முடியும். மக்களுக்கான விஷயம் தான். நான் ஒரு சார்பா போராடுறேன்னு சொல்ல, என்னை யார் என்னை அழிக்கணும்னு நினைச்சாங்களோ அந்த இயக்கத்தையும் அந்த கட்சி தலைவர்களை அழிக்கணும்னு நாங்கள் நினைக்கிறதுல எந்த ஒரு தவறும் இல்லையே. அப்போ மக்களுக்கான பிரச்சனை அவங்க மக்களுக்கு எதிராக என்னென்ன பண்ணாங்களோ, மக்கள் பணத்தை எப்படி கொள்ளையடிச்சாங்களோ, கோவில் சொத்தை எப்படி கொள்ளையடிச்சிருக்காங்களோ அது சம்மந்தப்பட்ட ஆவணங்களை எடுத்து அவங்க மேலே புகார் கொடுத்துருக்குறோம். இதில் 2 விஷயம். ஒன்று மக்களுக்கான விஷயம், இன்னொன்று நான் வந்து அவங்க மேலே ரிவெஞ்ச் எடுத்து என்னை எப்படி ஒடுக்குனாங்களோ அவங்கள பழி வாங்குற விஷயம். அவ்வளோதான். அதுக்காக வந்து ஆளுங்கட்சி வந்து நாங்கள் மக்களுக்கான ஒரு விஷயத்தை நான் கோரிக்கை இன்னைக்கு வச்சேன் அப்படின்னா, நாளைக்கே அந்த விஷயம் கோரிக்கை நிறைவேற்றுறாங்க. அப்புறம் எப்படி நான் இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக எப்படி பேச முடியும்? செயல்படுத்தலைன்னா பேசலாம். இன்னைக்கு நான் ஒரு விஷயத்தை நான் சொல்கிறப்ப நடவடிக்கை எடுக்கலைன்னா நான் அவங்க பண்ணுற தவறை சுட்டி காட்டி நான் நடு ரோட்டில் உட்காந்து நான் போராட்டம் பண்ணுவேன். எவ்வளவு பாலியல் ரீதியான பிரச்சனைக்கு நான் இறங்கி போராட்டம் பண்ணேன். நடந்த ஊழல்கள் பத்தி எத்தனை நீங்க வந்து கோரிக்கை வச்சிருக்கீங்க? எதுதான் வந்து திமுக அரசு நிறைவேற்று நிறைய மக்களுக்கான விஷயம் மேடம். நீங்க இவ்வளவு சொல்றீங்க. இப்ப இந்த 4.25 ஆண்டுகள் எத்தனை விஷயங்கள் வந்து எத்தனை கனிம வள கொள்ளைகள், எத்தனை ஊழல்கள், அதை பத்தி நீங்க வந்து திமுக தலைமைக்கு எடுத்து வச்சீங்க. எத்தனை இது வரைக்கும் அவங்க நடவடிக்கை எடுத்திருக்காங்க? அதை பத்தி நான் கொடுத்த புகார் மனுக்களுக்கு அதிகப்படியா வந்து 90% புகார் மனுக்களுக்கு இந்த கவர்மெண்ட் வந்து நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. சில மக்களுக்கான பிரச்சனைக்கு புகார் கொடுத்துருக்கிறேன், அதுக்கும் நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. சில விஷயத்துக்கு நான் போராட்டம் பண்ணி அந்த போராட்டத்துக்கும் செவிசாச்சு நடவடிக்கை எடுத்து எஃப்ஐஆர்லாம் போட்டு ரிமாண்ட்லாம் பண்ணியிருக்காங்க. நடவடிக்கை எடுக்கல அப்படின்றப்ப தான் நான் போராட்டத்தில் குதிக்க முடியும். நடவடிக்கை எடுக்கிறேன்ற பட்சத்தில் நான் உங்களுக்கு ஆதரவாக தானே நிற்க முடியும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.